நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அருமையான பதிவு தாங்க நம்ம இப்ப சொல்ல போறோம். என்ன பதிவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, தாலியை கலட்டி ஒரே அடியா விசாட்டிட்டாங்க. இது அருமையான பதிவுடா ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இது அருமையான பதிவு தான். அந்த இடத்துல ஒரு பக்கம் தான் கணவன் தன்னோட மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னை ஏத்துக்கிட்டு தன்னோட வாழ ஆரம்பிச்சாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச நாள்லயே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல இருந்து 2 பேரும் சந்தோஷப்படுறத பார்த்து அணுவா சித்திரப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிறதுக்கு ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு நம்ம தாயை கழட்டி போட்டு போயிட்டே இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா மனசுக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தர் கூட இன்னும் க்ளோஸ் ஆகிறத பார்த்து கஷ்டப்படுறது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம். அதுதான் நம்ம மல்லிக்கு இப்ப நடந்துன்னு இருக்கு. ஆனா இருந்தாலும் சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் மனைவி எதுவும் பேசவும் முடியல, ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தான் ஆகணும். வாழ்க்கையெல்லாம் தாங்கி 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 அடி வாங்கி நொந்து 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 நூடுல்ஸ் ஆனதாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது போலதான் இந்த இடத்துல நம்ம என்னதான் பேச்சு பேசினாலும் பேசுறது ஈஸியா இருக்குங்க. வார்த்தை ஒரு செகண்ட்ல அப்படியே சும்மா புழக்குன்னு வாயிலிருந்து வந்துடும். ஆனா அது எந்த அளவுக்கு நாம உண்மையா இது பண்றோம்னா அந்த அளவுக்கு நம்ம வார்த்தை ஒரு பக்கம் ரொம்ப கிளியரா பேசணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த இடத்துல இருக்கு. நம்ம ரேணுகா கிட்ட விஜய் நடந்துக்கிற விதம் அது எல்லாமே பார்த்து மல்லி ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல மல்லிக்கு கஷ்டம் வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல மல்லிக்கு கஷ்டமே வேணாங்க. மல்லி நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயால விட்டு தரவும் முடியல. மல்லி என் உலகம் தான், மல்லியை நான் யாருக்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த அன்னபூர்ணி வேற ஒரு பக்கம் குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ராஜேஸ்வரி உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என்னடா உன் மனைவி பிரெக்னெண்டா இருக்கலாம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மல்லிக்கே அந்த விஷயம் தெரியாது. போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப பார்த்தா ஆமாங்க மல்லி பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. அடடடா, என்னடா இது, உண்மையா இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, ஆமா உண்மைதான் இப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. உடனே மல்லி பிரெக்னெண்டா இருக்கிறதும் தெரிய வருது. உடனே விஜயால இப்ப என்னமே பண்ண முடியாது. வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படியே சும்மா நொறுக்கத்துல இருக்கு. அப்பயும் நம்ம தலைவர் ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா, சரி மல்லி, சரி நான் கிளம்புறேங்க, ரூம் பார்த்தாச்சு, வீடு வேற வீட்டுக்கு கிளம்புறேங்க. ஏண்டா நீ எல்லாம் மனசு தானே, சத்தியமா சாமி அவன் யாருன்னே தெரியல, யாரையா இவன் இப்படி இருக்கான், இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எப்படியா பேச முடியும். தான் உயிருக்கு உயிரை காதலிச்ச பொண்ணு, அது மட்டும் இல்லாம மறுபக்கம் தான் மனைவி திரும்ப வந்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் தான் உயிருக்கு மேலான மல்லி எந்த கதையா போனாலும் விட்டு கொடுத்தா அது பேர் காதலா இல்ல? என் வாயில அதை சொல்ல விரும்பல, நீங்களே அதை என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம விஜய் பண்றது இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து 1 by 1 தெரிஞ்சுக்கிட்டாங்க போறோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து கதிரேசங்கிட்ட எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா, நம்ம அனுப்பின ரேணுகாவை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, அவர் ரேணுகா இல்ல உண்மையான ரேவதி அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்ப என்னதான் சொல்றது, ஏதான் சொல்றது, இப்ப என்னமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் வருங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் ஏத்துக்கிட்டு சரி ஓகே பரவாயில்ல, இந்த பாதையில போனா நம்ம கல்லு முள்ளு எல்லாமே வருதா, இது தவிர்த்து வேற பாதையில போலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா என்னதான் கல்லு முள்ளு இருந்தா இதில் நம்மளால இப்ப டிராவல் பண்ண முடியுதா, கண்டிப்பா டிராவல் பண்ணி போயிடணும். அதை விட்டு இன்னொரு பாதை ஈஸியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுல நாகப்பாம்பு, சிங்கம், புலி எல்லாமே வரும். இந்த இடத்துல கல்லு முள்ளுக்கு பயந்து அதில் போனா வாழ்க்கை ஒரு பக்கம் வெறுப்பாயிரு. இதுல என்ன கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், ஓரம் ஒதுங்கி வந்தீங்க. ஆனா அதில் ஒதுங்கி போக முடியாதா, பட்டும் போச்சு புட்டும் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் திரும்ப ஏன்டா இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு முடிவே இல்லையடா, இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் யோசிக்க தோணுங்க. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வரும். எல்லாத்தையும் நாம எப்படி ஏத்துக்கிறோம், எப்படி அதை தீர்வு கொண்டு வரோம், அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறும். மல்லி விஜய் இவங்க 2 பேரும் பிரிஞ்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து, உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கும். சரி ஓகே, இந்த சீரியல்ல இவங்க இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுன்னு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர் யார் இந்த சீரியல் இருக்கக்கூடாது, யார் அந்த சீரியலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு யோசனை இருக்கு. அந்த யோசனைல இருக்கிறது யாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றதுக்கு சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லலாம், அழகா இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நிஷாவும் அப்படிதாங்க, அழகுக்கே பேர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்த சிக்க விட்டாங்க. நம்ம விஜய் மேல ஒரு காதல் வகை கொண்டு, அதனாலதான் கரெக்டா நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க தான் ரேணுகாவை போட்டு தள்ள பிளான் பண்ணுது. அவங்க குடிச்ச டீல வந்து விஷ மருந்தை கலந்து விட்டுருக்காங்க. அதுல போய் தவறி விழுந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த டீ கொஞ்சம் தான் பாய்சன் இதா இருக்கு. கீழே விழுந்ததுல மொத்தம் வாமிட் எடுத்துருக்காங்க. அதுல அப்படியே எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த தெரியாத நம்ம ரேணுகா அவ்வளவுதான், அதை தான் செத்துட்டா. இனிமே இந்த விஷயம் இப்படியே மூடி வச்சணும். இதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடா, பிற்காலத்துல நமக்கு எதனா பிரச்சனை வந்தா இதை வச்சு நம்ம விஜய் தான் மாட்டிடணும், விஜய் தான் பண்ண சொல்லிட்டு விஜய் பக்கம் கேஸ் எல்லாம் தள்ளி விட்டாங்க. இப்ப ரேணுகாவுக்கு சுயநினைவு திரும்பினா இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ரேணுகா கிட்ட போன் பண்ணி லாஸ்டா உன்னை நான் தானே கொலை பண்ண என்ன மன்னிச்சிரு, எனக்கு விஜய் மாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா
சொன்னது எல்லாமே அவ மைண்ட்ல இருக்கு. ரேணுகா மைண்ட்ல நிஷா சொன்னது எல்லாமே. இப்ப நம்ம நிஷா என்ன பண்ண போறாங்க, ரேணுகாவை திரும்ப கொல்ல போறாங்களா, இல்ல இந்த பழியை நான் தான் பண்ணேன்னு ஏத்துக்க போறாங்களா, என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க, அடுத்தவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. சிக்கு புக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.